நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் டிராமா. அது பிறகு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா போகுது. எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர், வெரி எக்ஸ்ட்ராஆர்டினரி இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். வெர்டிக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம பாக்கிறதுக்கே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அவ்வளவு கிளாஸா எடுத்திருக்காங்க. So for once நிஜமாவே something very different and very nice. வணக்கம். த வெர்டிக்ட் அப்படின்ற படம் இப்பதான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்ப பார்த்தோம். கிருஷ்ணசாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் டிராமா. அது பிறகு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கோர்ட் டிராமா, கிரைம் த்ரில்லர், நல்ல அழகான ஒரு கதை. ரொம்ப அருமையான படம். ஒரு அமேசிங் த்ரில்லர் ஷாட் கம்ப்ளீட்லி இன் தி US. அண்ட் படத்தோட லீட்ஸ் இட்ஸ் ஆல் வுமன் ஆன்சாம்பிள் அப்படின்னு சொல்லும். சுஹாசினி மணிரத்னம், மரு சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் விதுலேகா எல்லாரும் ஒரு அமேசிங் ஜாப் பண்ணிருக்காங்க. அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ராஆர்டினரி இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். மெயின் கிரெடிட் வந்து டைரக்டர் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் தி ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமா. நம்ம நிறைய இந்தியன் கோர்ட் ரூம் டிராமாலாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது வந்து ஒரு இந்தோ அமெரிக்கன் ஃபிலிம் அப்படிங்கும்போது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு கோர்ட் ரூம் டிராமா எப்படி இருக்கு, ஜூரி, ஜட்ஜு வந்து ஆக்சுவலி அவருடைய என்ன சொல்றது, ஜட்ஜ் வந்து எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது, ஒரு ஜூரியை வச்சு எடுக்கிற முடிவு. ஸோ நிறைய வந்து என்ன சொல்றாங்க, விட்னஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வேர்டிக்ட்க்கு வருவாங்க. ஸோ என்னடா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். வேர்டிக்ட் பார்த்துட்டு என்னுடைய வேர்டிக்ட், I really like the film. In fact, to be honest, ஒரு 4-6-8 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரீவியூ மாதிரி பண்ணாங்க. அது ப்ரீவியூன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்போலேருந்து இப்போ so many change corrections they have done and really elevated the film. இது ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா, இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, is it a story about failed love, lost dreams, realized dreams, or is it a COVID pandemic story? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் because it's all of it. எல்லாம் அடங்கிய ஒரு நல்ல படம். திறமையான இளைஞர்கள், அதை நானே சொல்லக்கூடாது, என் டாக்டர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கா. வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர், வெரி ப்ரௌட் ஆஃப் த டீம் அண்ட் I wish them all success. வெர்டிக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இல்லை இது வந்து லவ்வா, நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவன் ஒன் திங். அண்ட் படம் எண்டாவது அப்படின்னு நினைக்கும் போது that begins another suspense. Very neatly executed murder, neatly executed film. And கிருஷ்ணா ரொம்ப அற்புதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் பாக்கிறதுக்கே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அவ்வளவு கிளாஸா எடுத்திருக்காங்க. அண்ட் மஸ்ட் சே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுஹாசினி மேம், ஸ்ருதி ஹரிஹரன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹர். அவ்வளோ அழகா நேச்சுரலா பண்ணியிருக்காங்க. வரு சூப்பரா பண்ணியிருக்காங்க, வித்யுலேகா பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி பார்க்கறதுக்கே. அண்ட் கோபி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போதான் வேர்டிக்ட் பார்த்து நாங்களே ஒரு வேர்டிக்ட் பண்ணிட்டோம். படம் வந்துட்டு சூப்பரா வந்திருக்குன்னு. ரியலி இட்ஸ் ஸோ த்ரில்ட் அண்ட் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்துல எனக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு தந்த டைரக்டர் கிருஷ்ணாவுக்கும் ப்ரொடியூசர் கோபிக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா என்னை வந்துட்டு 2012 நிறைய காமெடி ரோல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்துட்டு ஒரு சீரியஸ் கோர்ட் ரூம் டிராமால ஒரு ஜூரி மெம்பரா ஒரு முக்கியமான பங்கு தந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஐ ஹாவ் டு கிவ் மை தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா வெளியில வரோம். உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து வீட்டிலேயே அப்படி ஒரு பட்டன் தட்டினா அவ்வளோ கான்டென்ட் இருக்கு. அதனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா வருமா அப்படின்னு தான் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபார் ஒன்ஸ் நிஜமாவே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி நைஸ்.
ஒரு த்ரில்லர். அதனால ஆரம்பத்துல இருந்தே நம்மள வந்து ஆஹா இது எப்படி என்ன நடந்திருக்கோம் நம்மளும் ஒரு பக்கம் கெஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஹூட் அண்ட் நெட் மாதிரி படம் இது. ஆனா கடைசி வரைக்கும் உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு கெஸ்ஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஹாலிவுட்ல இருந்து தமிழ் அப்படின்னு ஒரு காம்பினேஷனோட நிறைய ஆங்கிலம் இருந்தாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வரலட்சுமி சூப்பர் இந்த ஃபிலிம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான படம். கிருஷ்ணசாகர் ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. நேரில் பாருங்க, உங்களுக்கு ஒரு கோமாரியான அனுபவம் கண்டிப்பா இருக்கு. தேங்க்யூ. கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட், அவ்வளோ பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். So I really hope movies like this with strong content should really work. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த கதையோட வேரியேஷன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுலதான் அந்த இன்டெலிஜென்ட் ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸஸ் சொல்லணும்னா எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. சுஹாசினி மேடம் சொல்லவே வேணாம், அவங்களுடைய ஸ்டால்வர்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் வரலட்சுமி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஆன் த ஹோல் இட் இஸ் a very intelligent film. It's a must watch film. and as usual Suhasini madam, she has done her job well. Varu really long, Varalakshmi really rocked, and with you and every actor that did their job well. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. கோர்ட் ட்ராமாவை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்துருக்கு. Wonderful screenplay, wonderful cinematography, and wonderful music. So I'm sure verdict will go. Thank you. இந்த டீமே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் போனாங்க, அப்ராடுக்கு போனாங்க, டக்குன்னு ஃபியூ டேஸ்ல முடிச்சாங்க, படத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் படமா இருக்குன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அவ்வளவு கிளாஸா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இஸ் டூ குட் வித் லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். வெரி நைஸ். ஐ திங்க் இட்ஸ் மஸ்ட் வாட்ச் வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி லைக் வேர்டிக்ட் எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி வரணும். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் திஸ் கேரக்டர் ஜஸ்டிஸ். ப்ளீஸ் வேர்டிக்ட் வந்துட்டு தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்க. ஒரு நல்ல ஒரு பாப்கார்னும் ஒரு சோடாவோடையும் யூல் ரியலி என்ஜாய் திஸ் வெரி த்ரில்லிங் courtroom drama. Catch verdict in theaters. Thank you. And I think the best part of the film is the cast. ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான காஸ்ட். எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் கீப்ஸ் அஸ் கெஸ்ஸிங். ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கான்டென்ட் வேணும்னு சும்மா கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட்.